இப்போ நம்ம வந்து ஒரு கிளாமர் ஆர்டிஸ்டா இருந்ததோட நெகட்டிவ் சைடை பார்த்தோம். ஃபார் அ சேஞ்ச் அதோட பாசிட்டிவ் சைட். பாசிட்டிவ் சைட் சி வாட் எவர் செட் அண்ட் டன் என்ன நடந்தாலும் ஒரு இப்போ ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேன்ஸ் எப்படி சொல்லுவாங்க அதைத்தான் நான் கேட்கணும்னு விரும்புறேன். என்னது வெறித்தனமான ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, வெறித்தனமான ரத்தத்துல எல்லாம் கடிதம்லாம் எழுதி ஐயோ நான் கல்யாணம் பண்ணா ஒன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அந்த மாதிரி வெறித்தனமான ஃபேன்ஸ், அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேன்ஸ். இப்போ ரீசெண்டா ஒரு 1 month முன்னாடி நடந்த ஒரு கதை சொல்றேன். ஒரு ஆள் ஃபோன் பண்ணி he had mailed me மெயில் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷாப் ஓப்பனிங் இருக்கு மேடம், ஹைதராபாத் வரணும் அப்படின்னு. ஸோ ஐ செட் ஓகே ஐ வில் கிவ் யூ மை கான்டாக்ட் நம்பர் ஆஃப் த மேனேஜர், யூ ஸ்பீக் டு ஹிம் அப்படின்னு. மேனேஜர் அடுத்த நாள் வந்து அழ தொடங்கிட்டாரு. ஏங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். நான் கல்யாணம் பண்ண அவங்கள தான் கல்யாணம் பண்ணுவேன், அவங்களுக்கு என்ன வேணும்னாலும் நான் பண்ணுவேன், நான் அவங்கள ஏஞ்சல் மாதிரி பார்த்துக்கிறேன், எங்கள் அம்மா அப்பாவுக்கு எல்லாம் தெரியும், என்னை திட்டாங்க என்னை அடித்தாங்க, இருந்தாலும் எனக்கு அவ்வளோதான் வேணும். இப்படியெல்லாம் கொஞ்சம் நிறைய பேர் இந்த மாதிரியும் இருக்கிறாங்க, ப்ராக்டிக்கலாக இல்லாமல் இருக்கிறாங்க. இது சில பேர் எப்படி சொல்கிறது லூஸ்தனமாகவும் பண்ணுறாங்க. இல்லை இதோட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது சொன்னா அப்படியே அமுக்கிடு. இல்லை ஒரு மனசுல எனக்கு ஒரு கஷ்டம் இல்ல இப்பவே இவ்ளோ சைக்கோத்தனம் பண்ணா கல்யாணம் பண்ணா எத்தனை சைக்கோத்தனம் பண்ணுவாங்க. சைக்கோத்தனம் நினைக்கிறோம், அது ஒரு அன்பு, ஒரு விதமான ஒரு அன்பு. சில பேருக்கு அன்பு நான் அது ஒத்துக்க மாட்டேன், சில பேருக்கு அது அன்பா தெரியும். அது சில பேர் அதை யூஸ் பண்ற வேர்ட்ஸ் ராங் கால்ஸ் நிறைய வரும், யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான் ரொம்ப வல்கரா யூஸ் பண்ணுவாங்க பேசும்போது. அந்த காலகட்டத்துல ஒரு மீடியம் டு ரீச் அன் ஆர்டிஸ்ட்னா ஒன்லி லெட்டர்ஸ். ஃபோட்டோகிராஃப்ஸ் கேட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, அக்கான்னு சொல்லுவாங்க சில பேர் லவ் பண்ணுறேன்னு வரும், சில பேர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வரும், சில பேர் வந்து நீங்கள் என்ன நான் சூசைட் பண்ணிப்பேன், நீங்கள் எனக்கு உங்கள் கைப்பட எழுதலை நான் லெட்ரு, உங்கள் லெட்ரு வேணும், உங்கள் ஃபோட்டோகிராஃப் வேணும்லாம். இது ஒரு போஸ்ட்மேனுக்கு வந்து ரொம்ப தொந்தரவான ஒரு பேட்டர் ஆகி போச்சு. ஒரு நாளைக்கு மூட்டையாக எடுத்துகிட்டு வந்து லெட்டர் கொட்டுவாங்க, இப்படி கொட்டி வைப்பாங்க வீட்டில், ஒரு டேபிள் மேலே இப்படி குவிஞ்சு கிடக்கும் லெட்டர்ஸு. இதுக்கு எப்படி பதில் எழுதுறது, நாமளே எழுதணும்னா முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, எங்கள் அம்மா ஒரு டைப்பிங் இதில் வந்து அன்பான ரசிகர்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி இதெல்லாம் போட்டு ஒரு ஃபோட்டோஸ், ஒரு என்ன இன்றைக்கி என்ன படம் பண்ணமோ அதில் ஒரு 100 பிரிண்ட்டு, இன்னொரு படம் பண்ணுறது ஒரு அந்த மாதிரி நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் கலெக்ட் பண்ணி பின் பண்ணி அதில் மட்டும் என் சைனை மட்டும் ஃபோட்டோகிராஃப்ஸில் சும்மா இருக்கும்போது கையெழுத்து போட சொல்லி பின் பண்ணி அனுப்பிடுவோம். அந்த கையெழுத்து போகிறதுக்கு கூட டைம் இல்லாமல் டே நைட் ஐ யூஸ் டு ஒர்க். என்ன பண்ணாங்க, அந்த என்னோட இதை வந்து மார்க் மாதிரி அடித்து அதை ஸ்டாம்ப் பண்ணிட்டு தான் ஒரு ரசிகர் கண்டபடி பச்சையாக திட்டி லெட்டர் போட்டான். அவர் படிக்கிறதுக்குன்னே ஒரு ஆளை வச்சுருப்போம் நாங்கள் வீட்டில், அது கரெக்டாக படிங்கன்னு. அவர் அம்மா இந்த லெட்டர் நான் படிக்கவே முடியல, எந்தாலேயே படிக்க முடியல, நீங்கள் படிக்க கொஞ்சம். பார்த்தா அசிங்கமாக திட்டுறான், உனக்கு அவ்வளோ திமிர்த்தனாவட்டா உங்களுக்கெல்லாம், உனக்கு வந்து ஒரு லெட்டர் கூட நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து என்கிட்ட பணமே இல்லாமல் நான் வந்து லெட்டர் எழுதுறேன், எங்கள் அப்பா கிட்ட ஏதோ காசுக்கு செலவுக்குன்னு வாங்கி நான் லெட்டர் வாங்கி உனக்காக எழுதினேன், உன்னால் எழுத முடியாமல் நீ டைப் பண்ணி எனக்கு அனுப்புறியான்னு சொல்லி பச்சையாக திட்டி விட்டான். அதோட நிப்பாட்டினீங்களா இல்லையா? என்ன பண்றது, வேற வழி இல்ல. ரசிகர்களின் சேவை தொடர்ந்துட்டே இருந்ததா? அவ்வளவு நல்ல தமிழ் என்னோடது, நான் எழுதுற தமிழ் அவன் படிச்சாதான் அவன் வந்து போயிடுவான், அந்த பையன் வேற. நம்மளுக்கு என்ன பண்றது, திட்டுறதையும் வாங்கிக்க வேண்டியதுதான், சந்தோஷமும் வாங்கிக்க வேண்டியதான், லவ் பண்றதையும் வாங்கிக்க வேண்டியதான், எல்லாமே வேண்டியது. இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் ஓகே ஓகே விளையாடிட்டு போயிட்டே இருக்கணும். எனக்கு இன்னொரு விஷயம் உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டேன், நீங்க எதுக்குமே அழவே மாட்டீங்கன்னு. அழவே மாட்டீங்க, ரொம்ப போல்டா ஃபேஸ் பண்ணுவேன் எதுவாக இருந்தாலும். எங்கள் அம்மா இறந்து போனப்போ எங்கள் அம்மா தான் என்னோடய பேக் போனே. எங்கள் வீட்டுக்காருக்கு ஆக்சிடெண்ட் ஆகி 3 months எங்கள் அம்மா ஷி பாஸ்ட் அவே. சடனாக அவங்களுக்கு சுகர் இருக்குது, சடனாக ஹார்ட் அட்டாக் வந்துட்டு அப்போ கூட நான் அழுவவே இல்லை. இப்போ உங்களுக்கு இருக்கிற தைரியம், உங்களோட கூட இருந்த கண்டெம்பரரிஸில் ஸ்பெஷலி இவங்க பேரை நான் வந்து மென்ஷன் பண்ணேன்னா இந்த இன்டர்வியூக்கே மீனிங் இல்லாமல் போயிடும். சில்க் ஸ்மிதா, பியூட்டிஃபுல் ஸ்டார், ஒரு கிளாமர்னா அப்படியே சில்க், இப்போ கூட சில்க் 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 அந்த பேர் ஓயவே இல்லை. அவங்க நம்மளை விட்டு போய் பல வருடங்கள் ஆயிடுச்சு. என்ன க்ளோஸ் நீங்களாம்? 96. உங்க தைரியம், உங்களுக்கு இருக்க இந்த தைரியம் இருந்ததுன்னா அவங்க அதை பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல, அந்த ஒரு சூசைடுன்ற ஒரு முட்டாள். அதுதான் சொல்ல வரேன். என்னன்னா எனக்கு வந்து மதர்னு ஒரு சப்போர்ட் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த சப்போர்ட் அவளுக்கு கிடையாது. சில்க் ஷீ இஸ் அ இண்டிவிஜுவல் விமன். பார்க்கறதுக்கு தான் எல்லாரும் பயப்படுவாங்க பக்கத்தில் போகிறதுக்கு. ஐயோ ஷீ இஸ் வெரி அரகண்ட் அண்ட் ரொம்ப திமிர் பிடிச்சவங்க, ரொம்ப இது என்ன திட்டிடுவாங்களோ தெரியாது, என்ன பண்ணிடுவாங்களோ தெரியாதுன்ற பயத்தில் எல்லாரும் ஒதுங்கிடுவாங்க. அது அவளுக்கு அவள் போட்டுக்கிட்ட ஒரு வேலின்னு தான் சொல்லுவேன். ஆக்சுவலி உள்ளே போய் நம்ம நல்லா தெரிஞ்சவங்க போய் டச் பண்ணால் தெரிஞ்சிடும்
ஷீஸ் நத்திங், ஒன்றுமே கிடையாது. ரொம்ப கோழாவா, தைரியசாலியே கிடையாது. எதுக்குமே ஐயோ என்னால் இது ஆக முடியலையே, என்னால் இது பண்ண முடியலையே, என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியலையே, உன்ன மாதிரி இருக்க முடியலையே, இந்த மாதிரி ஒரு கோழத்தனமான ஒரு குழந்தைன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, சின்ன குழந்தை, அவளுக்கு எதுவும் தெரியாது. அதுதான் சில்க். சில்க் ஸ்மிதா இறக்குறதுக்கு முன்னாடி உங்களோட கடைசியாக பேசினாங்கன்னு சொன்னீங்க. ஒரு நாள் முன்னாடி என்ன சொன்னாங்க? அந்த மார்னிங் தான் எனக்கு அந்த நியூஸ் தெரியும். அதுக்கு முன்னாடி நான் நைட் வந்து ஒரு 8:30 9 இருக்கும் டைம். ஷி கேவ் மீ a கால். ஷி ஆஸ்க்ட், சதீஷ் வந்துட்டானா அவுட்டோர்லேருந்துன்னு. இல்லைடா இன்னைக்கு தான் வந்துட்டு இருக்கான், கொஞ்சம் வரியா வீட்டுக்கு பேசணும் அப்படின்னா. என்ன விஷயம் சொல்லு அப்படின்னா. நீ வீட்டுக்கு வாயேன் பேசலாம் அப்படின்னா. சரி நான் நீ இப்போ தாண்டி வரான் சதீஷ், நான் நாளைக்கு மார்னிங் வந்துடுறேன், அபியை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு நான் வரேன் அப்படின்னு. ஒரு 10 to 15 minutes என்கிட்ட பேசியிருப்பேன். அந்த 10 to 15 minutes ஷி வாஸ் இன்சிஸ்டிங் மீ டு கம் அண்ட் மீட் ஹர் தட் சேம் டே. அன்றைக்கி நைட்டே வந்து என்னை பாரு, எனக்கு உன் கூட பேசணும், கொஞ்சம் வாயேன். இதுதான் அவர் ரொம்ப ஃபோர்ஸபுளாக சொன்ன ஒரு மேட்டர். லாஸ்ட்டாக அவர் சொன்னது, சரி நீ கண்டிப்பாக வந்துடுவல்ல நாளைக்கு கண்டிப்பாக வந்துடு பேசணும் அப்படின்னு. மார்னிங் ரெடி ஆகிட்டு இருக்கிறேன், பாப்பா ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் நியூஸ் விடுது. அப்போ தான் சதீஷ் ஓடி வந்து சொன்னான், பாரு சில்க்கு இறந்துட்டாலாம், சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி. இட் வாஸ் அ டெரிபிள் ஷாக். அன்றைக்கி நான் ஒரு நாள் அழுதேன். எதுக்கு அழுதேன்னா, நான் சில்க் வீட்டுக்கு நான் போகும்போது நான் போய் இறங்குறேன். அப்போ தான் ஸ்ரீவித்யா அம்மாவும் வந்தாங்க. நாங்கள் 2 பேர் தான் ஒன்றா வீட்டுள்ளே போனோம். அப்போ தான் சொன்னாங்க, இப்போ ஒரு 1/2 hour முன்னாடி தான் விஜயா ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க போஸ்ட்மார்ட்டம்க்கு. அப்போ கூட நான் அழுவலை. அந்த நியூஸ்லாம் கேட்டப்போ கூட நான் அழுவலை. அங்கே போயிட்டோம். ஹாஸ்பிட்டலில் போனதுக்கப்புறம் நானும் வித்யா அம்மாவை இறங்கி உள்ளே போகிறோம். யூ ஓன்ட் பிலீவ் சங்கீதா, சச்ச அவள் ஃபிகருக்கு எத்தனை ஆம்பளைங்க, எத்தனை கோடிக்கணக்கான பேர் வந்து அவளுக்கு ஃபேனு. அவள் அந்த பாடியை என்ன பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுவாள், அந்த மேக்கப் என்ன, அந்த கிளாமரஸ் ஃபேஸ் என்ன, அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு எத்தனை பேர் விழுவாங்க. ஒரு சாதாரண டேபிளில் அந்த போஸ்ட்மார்ட்டம் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி வெளியில் ஒரு டேபிளில் படுக்க வச்சுருக்காங்க அவள் பாடியை. நிறைய அவன் மேலே இட் வாஸ் இருந்தது. வித்யாம்மாவும் நானும் ஷாக்கு. எனக்கு கண் அப்போ தான் கடன்னு கலங்கிடுச்சு. ஒரு உருவத்தை வந்து அந்த அவ்வளோ பூஜிக்கிற ஒரு உருவம், அவ்வளோ பேர் சந்தோஷப்படுற, அந்த அவளை பார்த்தா சந்தோஷப்படுறவங்க எத்தனை பேர் இருந்தாங்க. அவன் மேலே எல்லாம் இங்கெல்லாம் இப்போ நானும் வித்யாம்மாவும் போயிட்டு விசிறிட்டு இருந்தோம் உள்ள கூட்டு. அன்னைக்கு ஒரு நாள் என் கண் கலங்கிடுச்சு. ஏன்னா எதிர்பார்க்காத ஒரு ஒரு பிரச்சனை இருக்குடி பேசணும் வான்னு சொல்லியிருந்தானா நான் கண்டிப்பாக எப்படியாவது போயிட்டு இருப்பேன். அவள் நீ வா அப்படிதான் சொல்லிட்டு இருந்தா. அவள் நீ சந்தோஷமா இருக்கியா, நீங்களாம் சந்தோஷமா இருக்கீங்களே, என்னால் இருக்க முடியலையே அப்படின்ற ஃபீலிங் அவளுக்குள்ள நிறைய ஓடிட்டு இருந்தது. அதுவே அவளுக்கு அந்த உள்ளுக்குள்ளேயே புழுங்கிறது. ஓப்பனாக எதுவும் பேச மாட்டா, உள்ளுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருந்தா. நிறைய அவளுக்கு சந்தோஷம், இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைகள் இருந்தது. அதுக்கு அவளுக்கு நிறைவேற்றிக்க முடியல சான்சஸ். ஒரு நல்ல லைஃப் அமைச்சிக்க முடியல, ஒரு கல்யாணம், ஒரு குழந்தைங்கன்னு. அதுதான் நான் சோனா கிட்ட அன்னைக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன். என்ன சோனா, இது கேட்ட அப்புறமும் இன்னும் கல்யாணம்லாம் வேண்டாமா? உண்மையாக சொல்லிட்டா, I've already started making that effort. I've already started, maybe யாரும் சொல்ல முடியாது, something may work out in the near future. அந்த மாதிரி வீட்டேந்து ஒரு நல்ல நியூஸ் பார்க்கலாம். ஓகே, சொல்ல முடியாது. Let's see எப்படி போகுதுன்னு. ஸோ அப்படியே நிறைய விஷயங்கள், ஐ மீன் ஒரு பாஸ்ட்ல நடந்த ஒரு ட்ராஜடி, இப்போ பிரசன்ட்ல இப்போ நடக்க போற இன்னொருத்தங்களுக்கான ஒரு ட்ராஜடி, என்னென்னமோ பேசிட்டு இருக்கோம் நம்ம. கான்ட்ரவர்சிக்குனே சோனா இன்னொன்னு ஒரு அதாவது உன்னை பார்த்து நான் ஏதாவது கேள்வி கேட்கணும்னாலே இல்லை, இந்த இடத்துல ஒரு கான்ட்ரவர்சி நடக்குது, அந்த இடத்துல ஒரு கான்ட்ரவர்சி, இதுக்கு என்ன பதில், அதுக்கு என்ன பதில். மேக்னெட். ஐ திங்க் யூர் வியர்ட் பர்சனாலிட்டி, சீரியஸ்லி ஒரு யூனிக் பர்சனாலிட்டி. அதனால தான் உன்னோட கம்பெனி பேரும் ரொம்ப யூனிக் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சில்க் அவங்கள பத்தி நீங்க சொன்னீங்களா, அந்த ட்ரேட்ஸ் கொஞ்சம் இங்க தெரியுதா? யோயோ அவங்க எங்க இல்ல அந்த பேசுற விதத்துல நல்ல போல்டா இருக்கா. அவ வந்து ஜாஸ்தி பேச மாட்டா. அப்படிங்களா? பேசவே மாட்டாங்க. ஜாஸ்தி அவ பேசினா ஒரு குழந்தை பேசுற மாதிரி இருக்கும், அதனால அதை அவாய்ட் பண்ணிடுவா. ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க கிட்ட என்கிட்ட பேசுவா, சாந்தி கிட்ட பேசுவா, பிரபு சார் கிட்ட நல்லா பேசுவா. ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 பேர்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவா. அவ பேச ఆరంభించాల లేదు అలా కాదు వాడెక్కడ అసిస్టెంట్
உனக்கு தெரியாது அவன் நேத்தே செத்து போயிட்டானே அப்படின்னு அவன் பின்னாடியே வந்து நிப்பாட்டிச்சேன் பேக்கோட. அந்த மாதிரி விளையாட்டு பண்ணிட்டு இருப்பாளே தவிர வெளியாளுங்களை பொறுத்த வரைக்கும் வெளியாளுங்க பேச ஷார்ட்டுக்கு கூப்பிடுறீங்களா, ட்ரெஸ் சேஞ்சா, 2 hours வரைக்கும் ரூம் பக்கமே வராதிங்க, 2 hours முன்னாடி வந்தீங்கன்னா இன்னொரு 1/2 hour லேட்டாக வருவேன், பரவாயில்லையா ஸ்பாட்டுக்குன்னுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தைன்றது வந்து நம்ம பேசுகிறவங்களுக்கு தான் தெரியுமே தவிர, அது தவிர வெளியிலலாம் ஐயோ அது கத்த ஆரம்பிச்சிருந்தா பயங்கரமாக கத்தும் போல இருக்குப்பா, அது கத்துற வரைக்கும் நம்ம சான்ஸ் கொடுக்க வேணாம்ப்பான்னு ஒதுக்கிடுவாங்க. ஸோ அவள் என்னன்றது தெரியாது, இவ்வளோ அளவு போல்டாலாம் பேசுவாங்க. இப்போ சோனா நீங்க வந்து காமெடி நீங்களா? ஓகே சரி. நீங்க வந்து காமெடி எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த காமெடியிலையும் ஏன் கிளாமர் வை? அது நான் சொன்னேன், நான் கலாய்ப்பேன். ஓகே ஒன்று இந்த கேள்வியே ஆக்சுவலாக நல்ல கேள்வி. வை டைரக்டர்ஸை போய் கேட்க வேண்டிய கேள்வி. ஒரு காமெடின்றது அன்னைக்கு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டமணி, ஒரு செந்தில்னா கவுண்டமணி சார், செந்தில் சார் சாரி, அண்ட் கோவை சர்லா மேம், இவங்கெல்லாம் காமெடிக்குன்னு ஒரு எப்படி சொல்றது, ஓகே ஈவன் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா நாகேஷ் சார், மனோரமா, ஓகே எல்லாரும். பட் இப்போ வர காமெடி அப்படின்னா காமெடியோட ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க எல்லாரும், பட் மோஸ்ட்லி காமெடியன்ஸ் தொல்லை தாங்க முடியல. ஓகே அவங்களுக்கு பக்கத்தில் நடிக்கிறவங்க கொஞ்சம் கிளாமரானா தான் அவங்க நடிக்கிறாங்க. ஓகே சோ கால் காமெடியன், சாரி டு சே தட். அண்ட் த டைரக்டர்ஸ் தே வாண்ட் அ கிளாமர். ஒரு கிளாமர் இருந்தால் தான் அந்த சீனே ஓகேன்றாங்க. ஸோ தேர் ஆர் ஷார்ட்ஸ். எந்த படம் நான் சொல்ல மாட்டேன், ஆக்சுவலி டெல் யூ த மூவிஸ் நேம். படம் பண்ண வடிவேல் சார் காம்பினேஷன் ஒரு சீனில் நான் திருடி அந்த படத்தில் கிளாமர் கோஷன் மிக்ஸ்ட். பெட்டில் இப்படி உட்காந்துருக்கோம், நான் இப்படி கொஞ்சிட்டு அவனுக்கு ஐ மஸ்ட் புட் என்னது மயக்கம் மயக்க மருந்து கொடுத்து அவரை மயக்கம் பண்ண வச்சுட்டு நான் நேராக கபடில் போய் இதை எடுத்தேன். இப்போ இப்படி உட்காந்து பேசுறதுல உங்களுக்கு எது கிளாமர்? ஒன்றுமே கிளாமர் இல்லை, ஒரு நார்மல் ஸ்கர்ட்டு வைத்துமா. ஆஃப்டர் வி லிஃப்ட் த ஸ்கர்ட் டில் ஹியர் ஒன்லி அது ஷார்ட் ஓகேன்றாங்க. இது எதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அது இப்போ என்ன ப்ராப்ளம்னா, நாங்க பண்ணும்போது கூட காமெடி ஆர்டிஸ்டுக்கு காமெடியன்ஸா, லேடி காமெடியன்ஸா பண்றாங்களே, இப்போ ஆச்சிமா ஆகட்டும், சரளா ஆகட்டும், அவங்க பண்ணும்போது அது நார்மல் காமெடி ஆயிடுது. இப்போ நான் ஒரு ஓகே தப்பிச்சு நாங்க பண்ணும்போது இப்போ நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். நம்ம காமெடியோட இப்போ பணம் பத்தும் செய்யும் ஒரு படம் பண்ணோம். அதில் வந்து கவுண்டமணி சார் வந்து இஸ் ஆன்டி ஹீரோ வயசானவர் மாதிரி தான் கேரக்டர். பட் அவர் இந்த பிரைபிங் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, கமிஷன் வாங்குறது, இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ், அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸில் நாங்கள் எல்லாரும் ஒர்க் பண்ணுற மாதிரி தான். அதுலேயே ஃப்ராக்ஸ் இந்த மாதிரி தான் போட சொன்னாங்க. ஏன்னா அதில் அவரை காப்பாற்றுறதுக்கு ஒரு சாங் பண்ணுவேன் நான். பிகினிங்லேருந்தே எனக்கு என்ன பண்ணாங்க, ஸ்கர்ட்ஸு, ஷார்ட்ஸு, பனியன் போடுற மாதிரி, டிஷர்ட்ஸ் போடுற மாதிரி, இந்த மாதிரி தான் அந்த கேரக்டர். இப்போ நாங்கள் பண்ணும்போது ஏன்னா அந்த சாங்க்கு யூஸ் ஆகணுன்றதுக்காக பிகினிங்லேருந்தே எங்களை அந்த மாதிரி ஒரு பேஸ்லேயே கொண்டு வந்துருவாங்க. அது நீங்க ஒன்றும் எதிர்த்து எதுவும் சொல்லல, எதுக்கு சார் தேவையில்லை இவங்க சொல்றதுல there is a reason ஏன் அவங்க அதை போட்டாங்க. ஸோ அது வேலிட் ரீசன். அதுதான் சொல்றேன் நான். ஐம் டாக்கிங் எப்படின்னா, கவுண்டமணி சார் இந்த ஜென்ரேஷனுக்கு அப்புறம் அவங்க கேட்குற காம்பினேஷன்ஸு, அந்த டைரக்டர் டிமாண்ட் பண்ணுறது, அவங்க ஏன் அது பண்ணுறாங்க, டைரக்டர் டிமாண்ட் பண்ணுறது. ஒரு கேமரான ஒரு ஃபிகர் பக்கத்தில் இருக்கணும். ஆர்டிஸ்ட் பண்ணும்போது நான் ஒரு இந்த காட்டுவாசி மாதிரி ஒரு கேரக்டர். அந்த காட்டுவாசி அது அப்படியே இவங்களெல்லாம் கட்டி போட்டுருவாங்க. அர்ஜுனை, கவுண்டமணி அண்ணன் எல்லாரையும் கட்டி போட்டுருவாங்க. கவுண்டமணி அண்ணனெல்லாம் பாட்டு பாடி அவங்கள எல்லாரையும் அந்த நம்ம எங்கள் ராஜா எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் இவங்க போய் லாஸ்ட்டில் அவுத்துட்டு கவுண்டமணி அண்ணன் லவ் பண்ணுற மாதிரி சீனு. பட் அந்த கேரக்டர் வந்து ஃபுல்லாக ஃபெதர்ஸ் எல்லாம் வச்சு அந்த காட்டுவாசி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளாமர் ட்ரெஸ் மாதிரி தான் அந்த சாங்கும் வருது, அது லீட் வருது இல்லையா. ஸோ அதுக்காக த கேரக்டர் டிமாண்ட்ஸ் லைக் திஸ். வெறும் காமெடி கேரக்டராக இருந்தால் அவங்க வேறு மாதிரி போட்டுடுவாங்க. சின்ஸ் வி ஆர் இன் திஸ் ப்ரொஃபஷன் லைக் டான்சிங் அதெல்லாம் பண்ணுறதுனால, ஸோ அந்த கேரக்டர் அப்படியே கேரி ஓவர் பண்ணால் நல்லா இருக்கும், பிராண்ட் பண்ணி. இது உங்களோட தவறு இல்லை, அது டைரக்டர்ஸ் 100% ஏதோ ஒரு கிளாமர் ஃபேக்டருக்காக they just using you. That's all. indirectly yes. நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். ஒரு செக்மெண்ட் எங்களுக்கு நாங்கள் ஒரு பெர்மனெண்ட்டாக எங்களோட ஷோவில் வச்சுருக்கோம். வர கெஸ்ட்டுக்கிட்டேருந்து ஏதாவது ஒரு கன்ஃபெஷன் மனசுக்குள்ளே வந்து, அது சில்லியாக இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப சீரியஸான விஷயமா இருக்கலாம். உங்களுக்குள்ளேயே நீங்கள் அடைச்சி வச்சுருப்பீங்க ஒரு விஷயத்த, அது இது வரைக்கும் யாரோடையுமே ஷேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. அது இப்போ இந்த இடத்துல சொல்லிட்டோன்னா அப்பா மனசில் பாரம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம். எனக்கு ஒரு சீரியஸான ஒரு மேட்ரு என்னென்னா, எங்கள் மதர் தான் எனக்கு எல்லாமே நான் சொன்னேன் இல்லையா.
எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகி 3rd மந்த்து எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராஜடி. ஃபஸ்ட்டு வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க ரொம்ப சீரியஸ் ஆகவே அப்போலோவுக்கு ஷிஃப்ட் பண்ண சொன்னாங்க. அப்போலோவுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அவங்க கூட தான் இருந்தேன். அவங்க அந்த சுகர் லெவல் வந்துட்டு 500லாம் டச் பண்ணலாம் ஆரம்பிச்சது. நான் சொன்னேன் டென்ஷன் ஆகாதம்மா டென்ஷன். நைட் ஆக ஆக என் கூட இன்னொரு சர்வெண்ட் இருந்தாங்க வீட்டில் இருக்கிறவங்க. அவங்க வந்திருந்தாங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அப்போது அம்மா என்ன சொன்னாங்க, ஒரு 7-8 மணி ஆகும்போது, அனு நீ வீட்டுக்கு கிளம்பிடு, அங்கே அவ்வளோ பெரிய வீடு, அவங்க காது கேட்காது, யாராவது வந்தாலும் புரியாது. சரி இவங்க ராணின்றவங்க கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ, அம்மா கூடவே ஏதாவதுனா எனக்கு உடனே ஃபோன் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு நான் அம்மாக்கிட்டேயும் சொல்லிவிட்டு ஒரு 9:30க்கு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு தூக்கமே வரல. ஸோ ஒரு தடவையும் ஹாஸ்பிட்டல் கனெக்ட் பண்ணிவிட்டு ராணிக்கு கேட்டு, ராணி அம்மா என்ன பண்ணுறாங்க, அக்கா தூங்குறாங்க அக்கா. ஒரு 3-4 மணிக்கு மேலே என்னைக்கும் அறியாமல் எனக்கு ஒரு தூக்கம். ஒரு 5:30 மணிக்கு மேலே எனக்கு ஒரு ஃபீலிங், எங்கேயோ ஏதோ பெல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஏஞ்சி பார்த்தா பெல் அடிச்சுட்டே இருந்திருக்கு. ஃபோன் எடுக்கிறேன், அக்கா அம்மா இறந்துட்டாங்கக்கா அப்படின்னு ஃபோனு. ஏன் எனக்கு ஃபோன் பண்ணல, அம்மாவுக்கு சீரியஸாக, அக்கா நான் 1 மணி நேரமாக உங்களுக்கு அடிச்சிட்ருக்கேக்கா. எனக்கு தூக்கி வாரி போட்டு ஷாக்கில் அடித்து போட்டுட்டு நான் கார் எடுத்துகிட்டு போகிறேன். அக்கா அம்மா வந்து உங்களை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, அனுக்கு கூப்பிடுன்னு. நான் அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். எப்படி நான் அவ்வளோ 3:30 மணி 4 மணி வரைக்கும் கூட நான் முடிச்சுட்டு இருந்தேன், எப்படி தூங்கினேன்? ஏன் கடவுள் வந்துட்டு என்னை வந்து எழுப்பலை? ஏன் கடவுள் வந்து என்னை கூப்பிட்டு வந்து எங்கள் அம்மாவை கடைசி போகும்போது என்னை பார்க்க விடலை? ஏன்னா அந்த லேடி வந்து எனக்காகவும் என் தம்பிக்காகவுமே வாழ்ந்த ஒரு லேடி. என் லைஃப்பில் வந்து அது நான் என்றைக்குமே எங்கள் அம்மாவை இப்போ இல்லைன்னா கூட நான் இறந்ததுக்கப்புறம் நேரில் பார்த்தா கண்டிப்பாக நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ சாரி. இவங்க அம்மான்னு சொன்னதுனால ஐ வில் ஆல்சோ டெல் அபவுட் மை மாம் பிகாஸ் நாட் நெசசரி. நீங்க இல்ல அப்படியே எதுவுமே ஞாபகம் வரலையே, அதான் விஷயம். இல்லை எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஐம் அ வெரி வெரி மிஸ் அண்டர்ஸ்டுட் பர்சன். அவங்களுக்கு ஜென்ரலாக திங்கிங் என்னென்னா, நான் ரொம்ப எப்படி சொல்கிறது, அவங்கள கேவலமாக ட்ரீட் பண்ணி கேவலமாக பார்த்துவேன். ஆக்சுவலி எங்கள் சொந்தக்காரில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தே நோ த ட்ரூத் அண்ட் ஷி திங்ஸ் a lot of things. அது நிறைய things யோசிக்கிறாங்க. But I just want to say I love her and I'm really sorry if I hurt her in any way. I won't be going back, that's for sure, but still I love her and she'll always be on my thoughts. We have a round where I'll be asking, ஒரு எனக்கு மைண்டில் என்னென்ன வார்த்தைகள்லாம் படுதோ நான் வந்து உங்கள்கிட்ட கேட்பேன். நீங்கள் அந்த வார்த்தையை கேட்ட உடனே டக்குன்னு ஏதாவது ஒரு என்ன மைண்டுக்கு தோணுதோ அதை நீங்கள் சொல்லணும். ஓகே சரிங்களா? ஸோ 2 பேர் ரெடியா? அக்கா நீங்க ரெடியா? ரெடி. கடவுள், எங்க அம்மா. கைத்தட்டல், வாழ்க்கையோட சந்தோஷமே கைத்தட்டல் தான். இளமை, திரும்பி வராது எனக்கெல்லாம் இப்போ. மகள், உயிர். துரோகம், மை ஃபர்ஸ்ட் லவ். சந்தோஷம், என்னோட குடும்ப வாழ்க்கை. கூச்சம், நான் ஜாஸ்தி கூச்சலாம் பண்ண மாட்டேன். அழகு, குடும்பம், என்னோட டோட்டல் ஃபேமிலி. ஆண்கள், வேணும் வேணாம் ரெண்டும் இருக்கு. பணம் கண்டிப்பா தேவை வாழ்க்கைக்கு. சில்க் ஸ்மிதா, உயிர் தோழி. ஸோ நான் ஆரம்பமே உனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வார்த்தை. என்னது? மன்னிப்பு. தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. ஓகே. சென்டிமெண்ட். சென்டிமெண்ட் மை ஃபேமிலி. கிளாமர். அதான். காமெடி. கோவை சரலாம் மேம். கோவம். நான் ரொம்ப கோவப்படும். பயங்கர ஃபோன் உடைப்பேன். 43 ஃபோன்ஸ் உடைச்சேன் இது வரைக்கும். 2 லேப்டாப்ஸ் மண்டையில தூக்கி எரிஞ்சிருவேன் டென்ஷன் ஆயிடுச்சு. யார் மண்டையில? நிறைய பேர் மண்டையில விழுந்திருக்கு. ஹீரோ விஜய். ஆல்வேஸ் I just love him. I'm one of his hugest fans. என்ன அப்படி விஜய் சார் கிட்ட பிடிக்கும்? சங்கீதனா நல்லா நடிப்பாங்க, இவங்கன்னா நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, இது என்ன தொழுக்கு முழுக்குன்னு இருக்குது அப்படின்னு each one has one personality. He's nothing. He's just like, he's a very very normal person but he has everything. அதனால I like the aura, the charisma is there. பார்த்தவனே அப்படியே. ஷாஜஹான்ல நடிச்சிருந்தீங்கல்ல, அதுல ஒரு சீன்ல ஹீரோயின் சொல்வார் ஐ லவ் யூ அப்படின்னு. நான் வெட்கப்படுவேன் பாருங்க அந்த சீன்ல. இன்னைக்கு வரைக்கும் you go and see that scene. ஹீரோயின் வெட்கப்படாது. ஐயோ எனக்கு சொல்றாரே, இதுக்கு மேல சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபீல். முத்தம். My first kiss. Done, overdone it and I'm over with it. காதல் வரும். புக். என்னோடைய புக்.
உங்களை பத்தி எழுதணும்னு இருக்கீங்களா? எழுதி ஆல்மோஸ்ட் 80% முடிஞ்சிச்சு. அடுத்த வருஷம் வரும்போது அவன் அந்த தெரிச்சு போட வேண்டியதான். இவளோட கொடுமை இன்னும் எவ்வளவு பேரை படுத்த போதும். ஐட்டம் டான்ஸ். I can never forget my Sivapatikaram dance with Vishal. அழகி. Aragi. I think Simran. I still like Simran. I like Kushbu. பாப்புலாரிட்டி. Simbu. சிம்பு. தமிழ். Tamil பச்சையா லோக்கலா பேசுவேன். தெரியுது. நாய்கள். நாய்கள் I have 6 at home. I hate dogs. இப்போ 2 years I love dogs. I don't know why. Because you hate menன்றதுனாலயா? Maybe I got something better to hate. அச்சச்சோ. உனக்கு சத்தியமா கல்யாணம் ஆகாது. ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஃபோன். I like only putting கடலை. அவமானம். அவமானம் இன்கேஸ் அந்த சரண் மேட்டர் நான் ப்ரூவ் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவமானம் மட்டும் இல்லை, மேபி ஐ வுட் ஹவ் கமிட்டட் suicide. லைஃப். A dream. பாலிவுட். Fed up with. Overrated. சந்தேகம். Only with my lover. Only with your lover. So lover இருக்காங்க, கணவன் இல்ல. Anyway, we are done with yours. Thank you. Very nice. நிஜமா I have to thank ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர ஸ்ட்ராங் பர்சனாலிட்டிஸ் உங்க ஓன் விதத்துல. ரெண்டு பேரும் ஒரே ப்ரொஃபஷன்ல இருந்து நீங்க வந்திருந்தாலும் you have very strong personalities of your own. ரொம்ப அழகாவே நீங்க இருக்கிற ப்ரொஃபஷனா இருக்கட்டும், உங்க ஃபேமிலி எல்லாமே வந்து அழகா ஜஸ்டிஃபை பண்ணீங்க. Thank you so much coming to our show and making it very special for me. Thank you very much once again. Thank you. என்ன நேயர்களே, பாத்தீங்களா, ரசிச்சீங்களா? இதே மாதிரி இன்னொரு பியூட்டிஃபுல் செலிபிரிட்டிஸோட அடுத்த வாரம் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நட்சத்திர ஜன்னல்ல மறுபடியும் சந்திப்போம். அது வரைக்கும் வணக்கம்.